Hello guys, welcome to Petty Facts channel. இந்த வீடியோல நம்ம பார்க்க போற டாக் கிரேட் டேன் அப்படின ஒரு ஜெர்மன் டாக் பத்தி தான் பார்க்க போறோம். இந்த டாக் வந்து 8 to 10 இயர்ஸ் வரைக்கும் வாழும். ஹைட் ஃபீமேலுக்கு 71 to 81 சென்டிமீட்டர்ஸும் மேலுக்கு 76 to 86 சென்டிமீட்டர்ஸ் வரைக்கும் வருது. அதாவது ரொம்ப ஹைட்டான ஒரு டாக். வெயிட் அப்புறம் வந்து அதுக்கு அடிச்சு தூக்குற மாதிரி இருக்கும். ஃபீமேலுக்கு வெயிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 45 to 59 kgsம் மேலுக்கு 54 to 90 kgs வரைக்கும் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதோட ஹைட்டையும் வெயிட்டும் கேட்டாலே இதோட சைஸை நம்ம வந்து பண்ணிடலாம். அதாவது இது லார்ஜ் சைஸ் ஒர்க்கிங் டாக்ஸ். ஃபஸ்ட்டு இதோட அப்பியரன்ஸ் பார்ப்போம். அந்த அப்பியரன்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப ஹைட்டான ஒரு டாக். அதாவது வந்து என்ன சொல்கிறதுனா ரொம்ப ஒரு ஹைட்டான டாக். அப்புறம் இது கண் ரொம்ப ஒரு ஷார்ப்பாக இருக்கும். சில டாக்ஸ்க்கெல்லாம் வந்து இயர்ஸ் வந்து ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும், சில டாக்ஸுக்கெல்லாம் கீழே வந்து பீகிள் மாதிரி தொங்கி இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து இது அப்பியரன்ஸ் பற்றி சொல்லணும் அப்படின்னு பார்த்தாலே ஒரு முக்கியமான இந்த என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது டாலஸ்ட் லிவிங் டாக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெட்டி அப்படின்னு ஒரு கிரேட் டேன் வகையில் சேர்ந்த ஒரு டாக் தாங்க. இது எவ்வளோ சைஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 103.5 சென்டிமீட்டர்ஸ் வரைக்கும் இருக்குது. அதுக்கு முன்னாடி ஜூவஸ்னு ஒரு டாக் இருந்தது. அந்த டாகும் கிரேட் டேன் வகை தான். அது 118 சென்டிமீட்டர்ஸ் வரைக்கும் இருந்தது. அதாவது இந்த ரெண்டு டாகுமே செம ஹைட்டுங்க. அப்புறம் வந்து இதோட லிட்டர் சைஸ், அதாவது எத்தனை குட்டி போடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8 பப்பீஸ், அதாவது 8 பப்பீஸ் 8 டாக் வரைக்கும் போடும். அதுக்கப்புறம் வந்து இதோட கலர்ஸ் பார்த்தீங்கன்னா பிளாக், பிரிண்டில், ஃபான், ப்ளூ, மேண்டில், ஹார்லி குயின். இதில் பாதி கலர் என்னன்னே எனக்கு தெரியாது. ப்ளூலலாம் ஒரு டாக் வருமானு கேட்டால் வந்து எனக்கு வந்து டவுட்டாக தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அதுக்கு வெரைட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா மஸ்டிஃப் வகை டாக்லேருந்து வருது. அதாவது புல் மஸ்டிஃப், அப்புறம் இங்கிலீஷ் மஸ்டிஃப், அது மாதிரி வந்து டாக்ஸ்லேருந்து மஸ்டிஃப் வெரைட்டிலேருந்து வருது. ஸோ வந்து இதோட டெம்பர்மெண்ட் பார்த்திங்கன்னா நல்லா தாங்க இருக்குது. அதாவது டெவோட்டட், கான்ஃபிடென்ட், ஃப்ரெண்ட்லி, லவ்விங், ஜென்டில். இது பார்க்குறதுக்கு வேணால் டேஞ்சரஸாக இருக்கலாம், பட் இது ரொம்ப வந்து ஒரு ஃப்ரெண்ட்லியான ஒரு டாக்குங்க. ஸோ இந்த டாகெல்லாம் வந்து நம்ம வளர்த்துற விதத்தில் தான் இருக்குது. சப்போஸ் நம்ம ஒரு காட் டாகாக வளர்த்தணுன்னா அது காட் டாகாக இருக்கும், எல்லாத்தையும் வந்து அட்டாக் பண்ண போகும். சப்போஸ் நம்ம ஒரு ஃபேமிலி டாகாக வளர்த்தணுன்னா அது ஃபேமிலி டாகாக இருக்கும், எல்லாத்துக்கூடயும் ரொம்ப ஜென்டிலாகவும் பழகும். ஸோ வந்து நம்ம வளர்த்துற விதத்தில் தான் இருக்குது இது எப்படி வாழணும், எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட்டு வந்து இதில் அட்வான்டேஜஸ்ஸு அப்புறம் டிஸ்அட்வான்டேஜஸை பார்ப்போம். அட்வான்டேஜஸில் 3 இருக்குது. ஃபஸ்ட்டு என்னென்னா இது ஒரு காட் டாக் ஆஸ் வெல் அஸ் ஃபேமிலி டாக். இது காடாகவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், ஃபேமிலியாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்ம ரேஸ் பண்ணுற விதத்தில் தான் இருக்குது. நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா அதர் பெட்ஸ் கூட இது சேருமா சேராதா அதுதான் மேட்டர். ஸோ அதர் பெட்ஸ் கூட இது சூப்பராகவே பழகும். பட் சம்டைம்ஸ் நம்ம வந்து ரேஸ் பண்ணுறது தப்பாக இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டாகுக்கு முழுக்க வந்து நம்ம கையில் ஒரு கிளேயை கொடுத்துட்டு அதை ஷேப் பண்ண சொன்னால் நம்ம ஷேப் பண்ணுற வந்து விதத்தில் தாங்க இருக்குது. அது மாதிரி தாங்க இந்த டாகும் நம்மக்கிட்ட கொடுத்துருவாங்க. டாகை நம்ம ஷேப் பண்ணுற விதத்தில் தான் இதுவும் இருக்குது. நம்ம அதர் பெட்ஸ் கூட ஃப்ரெண்ட்லியாக ஷேப் பண்ணோன்னா ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். நம்ம வந்து ரேஸ் பண்ணுறது தப்பாக இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதர் பெட்ஸ் கூட அக்ரெஷன்ஸ் காட்டும். நெக்ஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு க்ரூமிங் வந்து இதுக்கு பண்ணவே தேவையில்லை. அதாவது இதுக்கு ஷார்ட் சிங்கிள் கோட், அதாவது ரொம்ப ஈஸியாக இருக்கும்ல இதுக்கு க்ரூமிங் பண்ணுறது. ஸோ வந்து இதுக்கு க்ரூமிங் வந்து அப்பப்போ அவசியம் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு இதுக்கு டிஸ்அட்வான்டேஜஸும் 3 இருக்குது. ஃபஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா லைஃப் ஸ்பேன் பார்த்தீங்கன்னா 8 to 10 இயர்ஸ்ன்னு சொல்லியிருந்தேன். பட் இதோட லைஃப் ஸ்பேன் அது வந்து 10 இயர்ஸுங்கிறது இதுக்கு வந்து ரொம்ப ஒரு அதிகமான ஒரு லைஃப் ஸ்பேன் அப்படின்னு தான் வந்து சொல்லி ஆகணும். ஸோ வந்து நார்மலாக வந்து ஒரு கிரேட் டே நீங்கள் வாங்குறீங்க, வந்து ஆவரேஜாக சாப்பாடு போடுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6 to 9 இயர்ஸ் வரைக்கும் தான் வரும். ரொம்ப அவுட்ஸ்டாண்டிங் பொசிஷனாக ரொம்ப அவுட்ஸ்டாண்டிங்காக வந்து நீங்கள் அதை பார்த்துக்கிட்டிங்கன்னா மட்டும்தான் வந்து 8 to 9 இயர்ஸ் வரைக்கும் வாழும். 10 இயர்ஸ்னால் ரொம்ப அவுட்ஸ்டாண்டிங்காக பார்த்துக்கணும். ஸோ வந்து இதோட ஆவரேஜு 6 to 10 இயர்ஸ் வரைக்கும். நெக்ஸ்ட்டு இதுக்கு என்ன டிஸ்அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா கேன்சர் நோய் இதுக்கு வரதுக்கு வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. லிம்ஃபோமா அப்படின்னு ஒரு நோய் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுவும் வந்து இந்த இதுக்கு வந்து சீக்கிரமாக வந்து ப்ளோட் வந்துடும், அதாவது ப்ளட்டில் ஏதோ பிரச்சனைலாம் வந்துருமா. ஸோ இது மாதிரி இருக்கிறதுனால நீங்கள் வந்து இதுக்கு நிறைய டிசீசஸ் வரதுனால ஸோ நீங்கள் வந்து சாப்பாடு விஷயத்தில் நீங்கள் வந்து இதுக்கு துல்லியமாக இருக்கணும். நெக்ஸ்ட்டு என்ன டிஸ்அட்வான்டேஜஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஷெட்டிங். அது ஆல்தோ வந்து இந்த டாகுக்கு வந்து ரொம்ப வந்து கம்மியான ஹேர் இருந்தாலும், சிங்கிள் கோட் ஷார்ட் கோட்டாக இருந்தாலும், இது வந்து சைஸை விட வந்து இதுக்கு ஷெட்டிங் தாங்க ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ நீங்கள் ஒரு தடவை டாகை வந்து ஒரு ரவுண்ட் அடிக்க சொல்லிவிட்டு அந்த ஷெட்டு நீங்கள் வந்து உடனே வந்து தொடப்பக்கட்டையை எடுத்துகிட்டோ இல்லை வேக்யூம் கிளீனர் எடுத்துகிட்டோ நீங்கள் ரெடியாக இருந்துடணும். அந்தளவுக்கு ரொம்ப வந்து அதிகமான ஒரு ஷெட்டிங் இந்த டாகில் வருங்க. நெக்ஸ்ட்டு இதோட ப்ரைஸ் ரேட் பார்த்தீங்கன்னா இந்தியன் ரூபாய் மதிப்பில் 30,000 to 35,000 வரைக்கும் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது.
ஸோ இந்த டாக்ஸ் எல்லாம் வந்து இப்போ ஒர்த்தா இல்லையா அப்படின்னு சொல்லி தாங்க நான் இப்போ இந்த வீடியோ முடிக்க போகிறேன். இந்த டாக்ஸ் வந்து 100% ஒர்த்து அப்படின்னு சொல்லிட முடியாது, வந்து ரொம்ப ஒர்த்து இல்லை அப்படின்னு சொல்லிட முடியாது. ஸோ இதோட அட்வான்டேஜஸ், டிஸ்அட்வான்டேஜு, ப்ரைஸு, ஹைட்டு, வெயிட்டு இது எல்லாமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமாக இருந்தாலும் இதை வந்து ஒரு 55% வந்து இது ஒர்த்து அப்படின்னு சொல்லி நான் இந்த வீடியோவை முடிக்கிறேங்க. ஸோ வந்து இந்த வீடியோ இதிலேருந்து முடிவுக்கு வருது. ஸோ நெக்ஸ்ட்டு என்ன வீடியோ வேணும் அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் கீழே போடுங்க. நான் அதை மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா கமெண்ட்ஸில் கீழே போடுங்க. நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பெல் ஐக்கானே தள்ளிட்டு போயிருங்க. ஸோ அப்போ தான் நான் வந்து ஃப்ரைடே போஸ்ட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு வந்து சேரும். ஸோ பாய் சைனிங் ஆன் ஃப்ரம் ஃபெடிவேக்ஸ். பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.